கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதம் 128:1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? ஒரு பாக்கியம் உள்ளவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நமக்கு காணப்படுகிறான். கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளில் நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரி, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்ததான காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் சங்கீதம் 25:12 வாசிக்கிறோம். தாம் தெரிந்து கொள்ளும் கர்த்தருக்கு பயந்து தாம் தெரிந்து கொள்கிற மனுஷனுக்கு என்ன பண்ணுறாராம்? வழியை போதிக்கிறார். தமக்கு தெரிந்து கொள்ளும் வழியை அவர் என்ன பண்ணுறாராம்? போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அவரு நம்மளை போதித்து அவருடைய வழிகளிலே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவருடைய வழியில நடக்க நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்றாராம்? போதித்து நடக்கிறார். இதுதான் வழி, இந்த வழியில போங்க என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னுமாக சங்கீதம் 25:14 வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல என்ன பண்றது? அவருடைய ரகசியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாராம்? அவருடைய ரகசியத்தை நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதனால் பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன், அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமோடு கூட பேசி அவருக்கு தன்னுடைய ரகசியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் சோதோம் கொமரா நகரத்தை என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆபிரகாமோடு கூட பேசி தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ பாருங்க, அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, சில காரியங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? வழி விலகி போற நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை விட்டு விலகி நம்ம பலபடி மீண்டும் கர்த்தருக்குள்ள நம்ம வருவதற்கு அது ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதே போல கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாராம்? பாருங்க, 37 சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். அவர் தூதரை அனுப்பி என்ன பண்றாராம்? சூழ பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ நமக்கு வருகிற என்ன எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்தே தகப்பன் இயேசு என்ன பண்றாரா? தூதனை அனுப்பி விடுவித்து நம்மளை பாதுகாக்கிறார். இன்னைக்கு அந்த நாட்களில் பார்க்குறோம், அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சண்டையோ பக்கத்து வீட்டில் அல்லது சொந்தக்காரங்க அவங்க இடத்துல சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, மாந்திரிக மையி ஏவல் அப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ள கடந்து போயிடுறாங்க. அப்படி போய் யார் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? மாந்திரிக மைய செய்து விடுறாங்க. அப்போ அப்படிப்பட்டதான காரியங்கள், மாந்திரிக மையி ஏவல் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமானால் அவருக்கு பயந்து அவருடைய வழியில நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரா? தூதனை அனுப்பி பாதுகாப்பது மாத்திரம் இல்ல, அது அப்படிப்பட்டதான காரியத்தில் சிக்கி கொண்டோமானால் அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். வியாதி என்கிற வழியிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரா? விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எப்போ அவர் நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி பார்த்தா, அவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார். எல்லாம் வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரிப்பா, இப்போ சோதனையா இருந்தாலும் உபத்திரவங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுவிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 34:9 வாசிக்கும் பொழுது அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போ பாருங்க, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லையா? ஒரு குறைவும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? தருகிறார். எந்த ஒரு குறைவு, தரித்திரமோ வறுமையோ எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்றாருன்னா வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் குறைவில்லாமல் வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். எந்த விதத்துல எதுல நீங்க குறையா இருக்கிறீங்களோ அந்த குறையை கர்த்தரிடத்துல
ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுங்க, அவருடைய வழியில் நடங்க. அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்பொழுது குறைவை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், நீக்கி போட்டு நமக்கு நிறைவாக்கி அவருடைய சம்பூர்ணத்தினால நம்மளை என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 103:11 வாசிக்கும் பொழுது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக என்ன பண்ணுதான் இருக்குதான். அப்போ பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம்னு சொல்லி பார்த்து யாராலும் கணக்கிட முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணுதான், ஒரு பெரிய ஒரு தூரமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான தூரத்தை போல கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக நமக்கு என்ன பண்ணுதான் இருக்குதான். அப்போ அவருடைய கிருபையை நம்ம என்ன பண்ணணுமா, அதிகமாய் வாஞ்சிக்கணும், அதிகமாக அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அப்படி அவருடைய கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை என்ன பண்ணணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அவருக்கு செலுத்த வேண்டிய அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை அதிகமாய் நமக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரா, ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமானால் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாவற்றிலும் ஜெயிக்க கிருபை கிடைக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பு என்ன பண்ணாங்க, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான். ஆனாலும் கிருபையாக என்ன பண்ணார், ஒரு சகோதரன், அவனுடைய சகோதரன் மூலம் கிருபையாக என்ன பண்ணாங்க, தூக்கி விட்டு அவனை என்ன பண்ணாங்க, விற்று போட்டாங்க. விற்று போட்ட இடத்திலும் கூட போர்த்திபார் இடத்துல கூட என்ன பண்ணான், இருந்தான். அங்கேயும் அவன் அந்த மனுஷன் கண்களை தயவு கிடைச்சிது. அங்கே இருக்கிற எல்லா வீடுகளுக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு அவன் அதிகாரியாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, ஜெயிலில் போடப்பட்டான். அங்கேயும் அவன் என்ன பண்ணான், ஜெயிலுக்கு எல்லா கைதிகளுக்கும் இவன் ஒரு தலைவனை போல என்ன பண்ணான், எல்லாவற்றிலும் காணப்பட்டான். அப்போ பாருங்க, அவன் எல்லாம் நெருக்கப்பட்ட நேரத்திலும் ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட கர்த்தர் எல்லா மனுஷர் கண்களில் அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா கிருபை கிடைச்சது. கிருபை கிடைத்தது நிமித்தம் அவன் என்ன பண்ணான், அந்த எகிப்து தேசத்துக்கே அவன் என்ன பண்ணானா, நிதியமைச்சராக அவன் என்ன பண்ணான், மாறினான். அப்போ பாருங்க, அவனுடைய கர்த்தருடைய கிருபை அவனுடைய இருந்தது. ஏன் அவனிடத்துல கர்த்தருடைய கிருபை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்துக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு ஓடுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அப்போ கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு ஓடின நிமித்தம் கர்த்தர் அவனை எல்லா கண்களிலும் அவனுக்கு என்ன பண்றாருன்னா கிருபை தயவு கிடைக்க செய்தார். அப்போ நம்ம கூட அவருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம என்ன பண்றோம், பாவத்தை விட்டு விலகி ஓடி வருகிறோம். அப்போ பாவத்தை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் எல்லா மனுஷர் கண்களிலும் தயவு கிடைக்கவும் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கவும் செய்கிறார். அப்படியாக நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமா கர்த்தர் என்ன பண்றார், அவருடைய கிருபையினால, பெரிதான கிருபையினால நம்மளை நிரப்பி எல்லா கண்களையும் நம்ம வேலை ஸ்தலத்திலும் சரி, எல்லா பகுதியிலும் நம்மளுடைய சகோதரர்கள் கண்களிலும் சரி, எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க வைத்து கர்த்தர் என்ன பண்றாரா, அவருடைய கிருபையால நம்மளை நிரப்புகிறார். அப்போ இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம், முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவருக்கு பயப்படும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்றாராம், பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், அவருடைய வழியை நமக்கு என்ன பண்ணுகிறார், போதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு தெரிவிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்ம என்ன பண்றாராம், சூழ பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிற விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது இன்னுமாக பார்த்தோமானா அவர் என்ன பண்றார், ஒரு குறைவில்லாமல் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் சம்பூரணத்தினால் என்ன பண்றாரா, வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக பார்க்கிறோம், அவருடைய கிருபையினால நம்மளை என்ன பண்றார், பெரிதான கிருபையினால நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எப்போ அப்படி என்று பார்த்தோமானால், அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை இவ்விதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை கர்த்தருடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நிச்சயமாய் துதிங்க, கர்த்தர் அதிகமாய் துதிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவருடைய கிருபையினால் பாதுகாத்து சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தினால அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.